ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி கிங்டம். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒலி வேறுபாடு. ஃபஸ்ட்டு ஒலி வேறுபாடுனா என்னதுன்னா, லெட்டரோட சவுண்ட் சேமாக இருக்கும், பட் அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஒலி வேறுபாடு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் படித்தாலே போதும். இந்த டாபிக்கு ஃபஸ்ட்டு மயங்கொலிகள். மயங்கொலிகள்னா என்னதுன்னா, உச்சரிப்பில் ஒரே மாதிரியான ஒலியை தந்தாலும் பொருளில் வேறுபாடு காட்டும் எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள் எனப்படும். அதாவது சேம் சவுண்ட், மீனிங் மட்டும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அந்த எழுத்துக்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். மேலே உள்ள டெஃபினிஷனை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. உச்சரிப்பில் கொஞ்சம் மட்டும் வேறுபாடு உள்ள எழுத்துக்களை நம்ம எப்படி சொல்லுவோம்னா மயங்கொலி அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் எத்தனை மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குன்னா 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்துனா 8 மயங்கொலி. என்னென்ன எழுத்துக்கள்னா முன்னுச்சொல்லினா, ரெண்டு சொல்லினா, நா, குண்டுலா, சிறப்புலா, குச்சிலா, ரா, ரா. மொத்தம் 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் பற்றி பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஃபஸ்ட்டு மூணு சுழினா, ரெண்டு சுழினா, எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எல்லாம் எங்கெல்லாம் பிறக்குது, நம்மளோட உடம்புல எந்த பகுதியில் இந்த எழுத்து தோன்றுது, அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூணு சுழினா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது. அதாவது நாக்கோட நுனி அன்னத்தோட நடுப்பகுதியை தொட்டுச்சுன்னா மூணு சுழினா. இதுவே ரெண்டு சுழினானா மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி ஃப்ரெண்டு பேச்சை தொட்டுச்சுன்னா அது ரெண்டு சுழினா. அதுக்கப்புறம் நான் இந்த நான் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் இணை எழுத்துக்கள். இப்போ இன்னுக்கு இணையான இணை எழுத்து எட்டு. அதுக்கு முந்தின எழுத்து நம்ம இணை எழுத்து அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்துக்கு இணையான இணை எழுத்து எத்து. இன்னுக்கு இணையான இணை எழுத்து இரு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இணை எழுத்து என்னன்னு கேட்பாங்க. இதுவே கசட தபர, அதுக்கு இணையான இணை எழுத்துன்னா நன்னென நம்மன. அதே மாதிரிதான் இங்க வரும். இன்னுனா இட்டு, இந்துனா இத்து, இன்னுனா இரு. இதுதான் இணை எழுத்துக்கள். அதுக்கப்புறம் இந்த இணை எழுத்தை வச்சு நகரத்தை எப்படி சொல்றாங்க, டகரத்தை எப்படி சொல்றாங்கன்னு பார்க்க போறோம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் என்ன சொல்றாங்கன்னா தன்னகரம். எப்படி சொல்றாங்கன்னா டாக்கு அடுத்து வர நாவை தன்னகரம். டா பிளஸ் டகரம் பிளஸ் நகரம் சேர்த்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா தன் நகரம். அதுக்கப்புறம் ஃபைனலா நகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கலாம். நகரத்தை அடுத்து வர நகரம் தன்னகரம். அடுத்து தகரத்தை அடுத்து வரும் நகரத்தை தன் நகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஃபைனலா நகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இது எங்கெங்க தோன்றுதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் மூணு சுழினாவும் ரெண்டு சுழினாவும் எங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சொற்களில் மூணு சுழினா ரெண்டு சுழினா இடம்பெறும் வகை. ஃபர்ஸ்ட் டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே இன்னுதான் வரும். அதாவது அதோட இணை எழுத்து தான் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கண்டம், வண்டி, நண்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி இன்னுதான் வரும். ரெண்டு சொல்லி எண்ணு. ரானா எண்ணு, டானா மூணு சொல்லி எண்ணு. அதுக்கு எக்ஸாம்பிள் மன்றம், நன்றி, கன்று. அதுக்கப்புறம் ஃபைனலா நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படாமல் பொருள் மாறுபாடு என்பதை உணர்க. அதாவது மூணு சொல்லி நான் போடுற இடத்துல ரெண்டு சொல்லி நான் போட்டா அதோட மீனிங் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வானம். மூணு சொல்லி நாவா இருக்க மட்டும் அதோட மீனிங் வெடி. இதுவே ரெண்டு சொல்லி நாவா இருக்க மட்டும் அதோட மீனிங் ஆகாயம். அதுக்கப்புறம் குண்டுலா, குச்சிலா, சிறப்புலா. இந்த எழுத்தெல்லாம் எங்க தோன்றுது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குண்டுலா. குண்டுலா எங்க தோன்றுதுன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் பல்லோட மேல் பல்லோட அடியை தொட்டுச்சுன்னா அது லகரம். லகரம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லா வா மாதிரியே இருப்பதா இதை நம்ம எப்படி சொல்றோம்னா வகர லகரம். லா வா மாதிரியே இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி சொல்றோம்னா வகர லகரம். அதுக்கப்புறம் குச்சிலா.
குச்சிலா வந்து எங்க 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 தோன்றதுன்னா மேல் அன்னத்தின் நடுப்பகுதி. அது வந்து மேல் பல் சொன்னோமா, இது வந்து மேல் அன்னம். அன்னத்தோட சென்ற தொடுவதால் நம்மளுக்கு வந்து லகரம் வந்து தோன்றுது. இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இதை பார்க்க எப்படி இருக்குன்னா நா போல இருக்கிறனால இதை வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. குண்டுலானா வா மாதிரி இருக்கிறனால அதை வகர லகரம் அப்படின்னு சொல்றோம். குச்சிலானா நா மாதிரி இருக்கிறனால அதை வந்து நகர லகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து சிறப்புலா. சிறப்புலா எப்படி எங்க தோன்றுறதுன்னா நாவோட நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், அதாவது நாக்கு வந்து ஒரு சுத்துச்சுன்னா அதுல வந்து சிறப்புலா வந்து தோன்றும். இந்த லா வந்து தமிழுக்கே வந்து ரொம்ப சிறப்பானது, அதாவது ஒரு ஸ்பெசிபிக் லெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து இதை வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றோம். இது பார்க்க எந்த லெட்டர் மாதிரி இருக்குன்னா மா போல இருப்பதால் நம்ம இதை வந்து எப்படி சொல்றோம்னா மகர லகரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குண்டுலாவா இருக்கும் போதுல அதோட மீனிங் என்ன, குச்சிலா சிறப்புலாவா இருக்கும் போதுல அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ விலைன்னு சொல்லி குண்டுலா இருந்துச்சுன்னா, விலைன்னா நம்மளுக்கே தெரியும் பிரைஸ், அப்போ அது பொருளின் மதிப்பு. இதுவே விலைனா ஏதாவது ஒரு உண்டாக்குதல், ஏதாவது ஒரு விளைவை வந்து நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி. இதுவே சிறப்புலாவா இருந்துச்சுன்னா உன்னை வந்து விரும்புதல். ஒருவேளை இந்த 3 ஆப்ஷனை கொடுத்து இதோட மீனிங் என்ன கூட கேட்கலாம், இல்லாட்டி மீனிங்கை வந்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி இது கொடுத்து நிறையா கொடுத்து மீனிங்கை வந்து தப்பாக கொடுத்து கரெக்டான மீனிங்கை சூஸ் பண்ணுங்க அப்படி கூட கொடுக்கலாம். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இலைனா செடியோட இலை, இது நம்மளுக்கு தெரியும். இதுவே குச்சிலாம இருந்துச்சுன்னா ரொம்ப இழைச்சிட்டா மெலிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது. இந்த சிறப்புலானா நூல் இலை, ஏதாவது ஒரு நூலோட இலை அப்படின்னு சொல்லி இது பண்ணு. அதுக்கப்புறம் ரா. இந்த 2 எழுத்து எங்க தோன்றதுன்னு பார்க்குறோம். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. நாக்கோட நுனி மேல் எண்ணத்தோட பகுதியை தொட்டுச்சுன்னா அது வந்து ரகரம் அப்படின்னு சொல்றோம். இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். இதை வந்து இன்னொரு பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு இடையின எழுத்துனால இதை வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ரா. இந்த ரா வந்து எங்க தோன்றுதுன்னா அன்னத்தோட மைய பகுதியை உரசுவதால், அது வந்து தொடுறதுனால அங்க தோன்றுது. இது வந்து அன்னத்தோட மைய பகுதியை லைட்டா சொரன்றனால நம்மளுக்கு வந்து ரகரம் தோன்றுகிறது. இது வந்து ஒரு வல்லின எழுத்துனால இதை நம்ம எப்படி சொல்றோம்னா வல்லின ரகரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏரினா நீர்நிலை, இந்த ஏரினா மேலே ஏறுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல இது. அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் கூரைனா வீட்டோட ஓடு, இந்த கூரைனா கூரை புடவை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது. இப்ப எழுத்துக்கள் மொத்தம் 8 எழுத்துக்கள் இருந்துச்சு, மயங்கொலி எழுத்துக்கள். அது எங்கெங்க தோன்றும்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இப்ப 8 எழுத்துக்கும் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிளை மட்டும் மெமரி பண்ணா போதும், இதுவே ஓரளவு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ரகர சொற்களின் வேறுபாடுகள். அறம்னா ஒரு கருவி. இந்த அறம்னா நம்மளுக்கு தெரியும் தருமம். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் அரினா காயறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது. இன்னொன்று வந்து அரிய வந்து நம்ம திருமால் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சிங்கம். இந்த அரினா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோள், இல்லாட்டி அந்த மாதிரி மீனிங். இதை வந்து ஏதாவது ஒரு கிண்ட் வச்சு படிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள்னா அலரினா இந்த ஏதோ ஒரு பூ, அலரி பூ. அதுக்கப்புறம் இந்த அலரினா அழுது, அலர் எந்திக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, சின்ன பிள்ளைங்க அலர் எந்திக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்னா அப்ப அழுது எந்திக்காங்க அந்த மாதிரி. அடுத்து ஃபோர்த் வந்து இந்த இரத்தல்னா பிச்சை எடுத்தல், இந்த இரத்தல்னா சாதல். இந்த இரத்தல்னா நம்மளுக்கே தெரியும் செத்து போறல். இந்த இரத்தல்னா ஒருத்தவங்க கிட்ட பெக் பண்றது, பிச்சை எடுத்து நம்ம கெஞ்சி கேட்கறது. அடுத்து வந்து 5th ஒன்று அடுத்து 5th ஒன்று வந்து உறவு, வலிமை, உறவு, சுற்றம். இந்த உறவுனா நம்மளுக்கே தெரியும், உறவினர் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப சுற்றத்தார் வந்து நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க, ஒரு சில சுற்றத்தார் வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க, அப்ப வலிமையா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 6th ஒன்று வந்து உருனா மிகுதி, இந்த உருனா வடிவம், உருவம் சொல்லுவோம்ல, அப்ப வடிவம். அதுல உருவத்துல அந்த உரு மட்டும் போட்டிருக்காங்க, உருனா வடிவம், இந்த உருனா மிகுதி.
அடுத்து நெக்ஸ்ட் 7th வந்து அறை. இந்த அறைனா ஹாஃப் நம்மளுக்கு தெரியும். இந்த அறைனா வீட்டோட ரூமு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உரை. உரைனா சொல் இல்லாட்டி தோல். உரையாடல் பண்றாங்க இல்லாட்டி உரை எழுத போறாங்க அப்படின்னு சொல்றாங்களா. உரைனா ஒரு எழுத்து, அதாவது சொல். இன்னொரு மீனிங் வந்து தோல். இந்த உரைனா ஏதாவது ஒரு மூடி இல்லாட்டி தலானி உரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இது. அடுத்து 9th ஒன் வந்து அறிவை. அறிவைனா பெண், இந்த அறிவைனா தெரிந்து கொள். ஏன்னா இந்த அறிவு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து அறிந்து கொள் பார்த்திருக்கோம், இதுல வந்து தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை வந்து இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், பெண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பெண்கள் வந்து என்ன நேரத்துல என்ன நினைப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10th வந்து உரல்னா தானியம் கொற்றும் கருவி. இந்த உரல்னா துன்பம். இந்த உரல்னா நம்மளுக்கே தெரியும், அரிசி குத்துறது. அப்ப குத்தும் போதுல நம்மளுக்கு ரொம்ப கை வலிக்கும், அப்ப நம்ம தான் கஷ்டப்படுவோம், அப்ப துன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 11th அருமை. அருமைனா சிறப்பு. இந்த அருமைனா நிலையின்மை. அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளோட சிறப்பு வந்து நம்மளுக்கு என்னைக்குமே நிலைக்காது. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு புகழ் இருக்குன்னா அது வந்து மறுநாள் வேற யார்கிட்டயாவது போயிருமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அருமைனா சிறப்பு, அது வந்து நிலையா இருக்காது. அதனாலதான் இந்த அருமைக்கு நிலையின்மை அப்படின்னு சொல்லி நம்ம மீனிங் சொல்றோம். அதுக்கப்புறம் ஆற நிறைய, ஆற தனிய. அதுக்கப்புறம் ஊரனா நகர. இந்த ஊரனா சுரக்க. இதை வந்து ஊருன்னு சொல்லுவோமா. ஊர்னா நகர்ப்புறம் அப்படின்னு சொல்றோம். நகர்ப்புறத்துல தண்ணி சுரக்கும், ஏதாவது குழி இருந்துச்சுன்னா தண்ணி சுரக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 14th வந்து இரனா இறப்பு இல்லாட்டி பிச்சை எடுத்தல். இந்த ஏற்கனவே வந்து இறத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், பெக் பண்றது. இப்போ இரனா பிச்சை எடுத்தல், இந்த இரனா இறப்பு சாதல். இது வந்து ப்ரீவியஸாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 15th வந்து எரினா தீ, இந்த எரினா வீச, ஏதாவது வீசுவோம்ல அந்த இது. அடுத்து 16th இறைனா தீனி. நம்மளுக்கே தெரியும் இறைனா தீனி அப்படின்னு சொல்றோம், உணவு. இன்னொரு இறை வந்து இறைவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இறைவன்னா கடவுள், அல்லாட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம் கடவுள்னாலே நம்மளுக்கு வந்து உதவி பண்றவங்க. அப்ப நம்மளுக்கு சாப்பாடு தீனி எல்லாமே கடவுள் தான் வந்து கொடுக்காரு. அடுத்து 17th ஏரினா நீர்நிலை. இந்த ஏரினா மரம் ஏறுதல். இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த எழுத்துக்களை டிஸ்கஸ் பண்ணும் போதுல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருப்பாங்க. ஏரினா ஏதாவது ஒரு நீர்நிலை, இந்த ஏரினா மரம் ஏறுதல் இல்லாட்டி வெறுமனே ஏறுதல் அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். அதுக்கப்புறம் இரவுனா இது வந்து இரவு நேரல், இந்த இரவுனா இறத்தல், செத்து போதல். அதுக்கப்புறம் 19th வந்து இறங்குனா கெஞ்சி கேட்குறது. இந்த இறங்குனா கீழே இறங்குதல் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த இது கீழே. ஓகே. அதுக்கப்புறம் 20th வந்து குரங்குனா நம்மளுக்கே தெரியும் வானரம். இந்த குரங்குனா தொடை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் 21 வந்து ஒருனா ஒன்று, ஒருனா பொறுத்தல். ஒருனா ஒரே ஒரு காயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு ஒருனா பொறுத்தல். அடுத்து ஃபைனலா வந்து இருப்புனா உலோகம், இந்த இருப்புனா புதர். அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மெட்டல்ஸ் வந்து நம்ம மண்ணுக்கு அடியில இருந்து தான் தோண்டி எடுப்போம். அதாவது புதர் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான். புதர்னா இங்க வந்து சிம்பிளா இருக்கும், ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், மெட்டல்ஸ் நம்ம எங்க இருந்து எடுப்போம், புதர், மண்ணுக்கு அடியில இருந்து எடுப்போமா, அதனால புதர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கறினா ஒண்ணு வந்து அடுப்பு கறி, இன்னொன்னு மீனிங் வந்து யானை. இந்த கறினா நம்மளுக்கே தெரியும், மாமிசம், காய்கறி, மிளகு. இந்த மிளகுன்னு சொல்லி இந்த வார்த்தை வந்து புதுசா இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். கறினா ஒண்ணு அடுப்பு கறி, இன்னொன்னு யானை. இந்த கறினா மாமிசம், காய்கறி, மிளகு. அடுத்து 24th வந்து கரை. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கரையோரம். அப்படியே சேர்த்தா மீனிங் ஒண்ணு போல வருதுல, கரையோரம். இந்த கரைனா நம்மளுக்கு தெரியும் அழுக்கு. அதுக்கப்புறம் 25th ஈரல்னா வருந்துதல். இந்த ஈரல்னா நெருக்கம். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம வருத்தப்படுவோம். வருத்தப்படுறதுனால நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள இடையில வந்து அஃபெக்ஷன் அதிகமாகுமா, அதான் நெருக்கம். ஈரல்னா வருந்துதல், இந்த ஈரல்னா நெருக்கம்.
அடுத்து 26 வந்து குறுகு, குறுகுனா அன்னம், இந்த குறுகுனா சுருங்கு, குறுகுனா அன்னம், இந்த குறுகுனா சுருங்கு. அடுத்து வந்து கூரைனா இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், வீட்டின் கூரை. இந்த கூரைனா துணி இல்லாட்டி கூரை புடவை, புடவைன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 28 வந்து பறவை, பறவைனா கடல், இந்த பறவைனா ஏதாவது ஒரு பறக்கிற உயிரினம். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பறவை வந்து எங்க பறக்கும், கடல் தாண்டி போகுமா, எங்கேயாவது இடம் பெயர்ந்தா கடலை தாண்டி போகுமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூரியனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மாதிரி, இந்த கூரியனா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே சொல்லியபடி அந்த இது. அதுக்கப்புறம் 13th வந்து செருனா திமிர், இந்த செருனா வயல். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வயல்ல வந்து புல்லு வந்து நட்டமா நிற்கும், அப்ப அதை பார்க்க ஒரு திமிரா இருக்குமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 31 வந்து நீங்க இப்படிதான் ஞாபகம் வைக்கணும் அப்படி இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செரித்தல்னா நம்மளுக்கே தெரியும், ஜீரணமாதல். இந்த செரித்தல்னா ஏதாவது ஒன்று திணித்தல், மேல மேல வந்து கொடுத்தல். அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏதாவது ஒன்று அதிகமா சாப்பிடும் போதுல நம்மளுக்கு ஜீரணம் ஆகாது, அப்போ திணிக்கிறனால ஜீரணம் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா, அப்ப ஜீரணமாதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 32 வந்து தரினா வெட்டு, இந்த தரினா அணிந்து கொள். அதுக்கப்புறம் 33 வந்து திரையலை, இந்த திரைனா கப்பம். முந்தைய காலத்துல கப்பம் கட்டலை அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 34 வந்து துறவுனா கிணறு, இந்த துறவுனா துறந்து விடுதல், அதாவது எல்லாத்தையும் வந்து விட்டுதல். அதுக்கப்புறம் 35 நிறைனா வரிசை, இந்த நிறைனா நிறைத்து வைத்தல். அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நிறைத்து வைத்தல்னா பானை வச்சு ஒரு குடம் வச்சுக்கிறோமோ, குடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த குடத்தை வந்து தண்ணியை ஃபில் பண்ணி வரிசையாக தானே நம்ம வைப்போம் அந்த இது. அதுக்கப்புறம் 36 வந்து பறவைனா கடல், இந்த பறவைனா பறக்கும் இனம் புல் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம ப்ரீவியஸாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பரினாலே மீனிங் நம்மளுக்கு குதிரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரினா ஏதாவது ஒண்ணு வந்து பற்றி கொள்ளுதல், பறித்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் 38 வந்து பொறினா நெல் பொறி, இந்த பொறினா இயந்திரம். அடுத்து 39னா பொறித்தல்னா ஏதாவது ஒண்ணு வந்து வறுத்தல், இந்த பொறித்தல்னா கல்லில் எழுத்து பொறித்தல், அதாவது கல்வெட்டு எழுதுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல பொறிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், அதனால கல்லில் எழுத்து பொறித்தல். அதுக்கப்புறம் 40th வந்து மரம்னா தரு, இந்த மரம்னா வீரம். அதுக்கப்புறம் மரினா இர, இந்த மரினா மான்குட்டி. அடுத்து சீரியனா சிறந்த, இந்த சீரியனா சினந்த, சீரியனா சிறந்து, இந்த சீரியனா சினந்து. அதுக்கப்புறம் 43 மறைனா மான் தாமரை, மறைனா மான் தாமரை, இந்த மறைனா வேதம், மறைவேதம். மறைனா வேதம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம், நான் மறை அப்படின்னு சொல்லி தொகை சொல்லியா இதுல ஒண்ணுல வரும், அதுல வந்து மறைனா வேதம். அதுக்கப்புறம் 44 வந்து விரைனா விதை, இந்த விரைனா மறத்தல். அடுத்து 45 வந்து குறைனா சத்தம், இந்த குறைனா குறைத்தல். யார் குறைப்பாங்க, நாய் குறைக்கும், நாய் குறைக்கிறனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சவுண்டு கிடைக்கும். இப்போ குறைனா சத்தம், இந்த குறைனா குறைத்தல். அடுத்து 46 விரல்னா நம்மளோட கை விரல், இந்த விரல்னா வெற்ற. இதுவரை ராக்கு உள்ள சொற்களோட வேறுபாடு பார்த்தோம், அதோட மீனிங். இதை மட்டும் இந்த 46 இதை மட்டும் நம்ம மெமரி பண்ணாலே போதும், இதுல இருந்து ஓரளவு வந்துடும். இதுல எப்படி கேட்பாங்கன்னா, விரல் 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 கொடுத்து கை விரல் கொடுத்து வச்ச, இந்த மீனிங் கொடுத்துட்டு வேற ஏதாவது மீனிங்கை வந்து மாத்தி கொடுத்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து வந்து நகர சொற்களின் வேறுபாடுகள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அன்னம்னா மேல்வாய், இந்த அன்னம்னா பறவை. அன்னம்னா அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவோமா அந்த இது. அணைனா வரப்பு, இந்த அணைனா அத்தனை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அத்தனை வரப்பு வச்சிருப்பாங்களா, அவ்வளவு பெரிய ஏக்கர் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்போமா. 2 சொல்லி நானா அத்தனை, 3 சொல்லி நானா வரப்பு. அடுத்து தேர்ட் வந்து அனல்னா தாடி, இந்த அனல்னா நெருப்பு, அனலா கொதிக்கி அப்படின்னு சொல்லுவோமா, நெருப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அரண்னா மதில் பாதுகாப்பு கோட்டை, அரண்னா
மதில், கோட்டை அப்படின்னு சொல்லுவோமா அந்த இது. இந்த அரண்னா சிவன். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கடவுள் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருப்பாரு, அதனால சிவன் பாதுகாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 15th வந்து ஆணி. ஆணினா இது வந்து இரும்பு துண்டு, இந்த ஆணினா மாதம். அதுக்கப்புறம் 6th, ஏன்னா இது ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவோமா, இந்த 3 சொல்லினா அது வந்து இரும்பு துண்டுன்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். 6th ஒன்று ஆணை, கட்டளை. இதுவே 2 சொல்லி நானா யானை. ஆணைனா யானை, ஆணைனா கட்டளை. அடுத்து 7th வந்து ஆண். ஆண்னா ஆண் பிள்ளை, இந்த ஆண்னா பசு. அடுத்து 8th வந்து உண்ணு. உண்ணுனா சாப்பிடு, உண்ணுனா நினைத்துப்பார். இந்த உண்ணுனா நினைத்துப்பார். சாப்பிடும் போதுல எதையாவது ஒண்ணு வந்து நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவோமா, இங்க வந்து நினைத்துப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஊனா உணவு, இந்த ஊனா இறைச்சி. அடுத்து கணம்னா கூட்டம், அதுக்கப்புறம் நேரம் அப்படின்னு சொல்றோம். இந்த கணம்னா பாரம், பலு, சுமை. அடுத்து 11th ஒன்று மனம். மனம் 3 சொல்லினானா நறுமணம், இந்த மனம்னா நம்மளோட உள்ளம். அடுத்து வந்து 12th மனைனா உட்காரும் பலகை, இந்த மனைனா வீடு. இது நம்ம வீடுன்னு சொல்லி தெரியுமா, வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்துருப்போம், படுத்திருப்போம். அப்ப கண்டிப்பா வந்து சோஃபான்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அதுல வந்து அதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், உட்கார்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். மனைனா வீடு, இந்த மனைனா உட்காரும் பலகை. அதுக்கப்புறம் 13 மான்னா பெருமை, இந்த மான்னா புள்ளிமான். 13 மான்னா பெருமை, இந்த மான்னா புள்ளிமான். அடுத்து 14th முன்னாள்னா 3 நாள், முன்னாள்னா முந்தைய நாள். 2 சொல்லி இன்னுனா முந்தைய நாள், 3 சொல்லி இந்துனா 3 நாள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் திணை. திணைனா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. இன்னொன்று வந்து நிலம். ஐவகை திணை, ஐந்திணை அப்படின்னு பார்ப்போமா, அப்ப நிலம். இந்த திணைனா தானிய வகை இல்லாட்டி தாவர வகை. இந்த திணைனா திணை அரிசி அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப அதெல்லாம் தானிய வகைகள். அதுக்கப்புறம் தேநீர்னா தேயிலை நீர், டீ. இந்த தேநீர்னா தேன் போலும் இனிய நீர். அதுக்கப்புறம் 17th வந்து பேன்னா காப்பாற்று, இந்த பேன்னா தலையில் வாழும் பேன். இந்த பேன் நம்மளுக்கு தெரியும், தலையில இருக்கிற பேன். இந்த பேன்னா வந்து ஒருத்தவங்களை காப்பாத்துறது. அதுக்கப்புறம் 18th வந்து என்னன்னா நினைக்க இல்லாட்டி எண்ணி பார்க்க. இந்த என்னன்னா கேள்வின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். கேள்வியை நம்ம எப்படி யோசிப்போம், எண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 19th கணைனா அம்பு, இந்த கணைனா குதிரை கணைக்கிறது. அதாவது குதிரை ரேஸ் போவோமா, அப்போ குதிரை போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அம்பு விடுவோம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கான்னா பார். இந்த கான்னா காடு. காட்டுல வந்து எவ்வளவோ அழகான காட்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், விசிபிள் பண்ணுவோம். அப்பதான் கான்னா பார், இந்த கான்னா காடு. அதுக்கப்புறம் 21 தனினா அடங்கு, இந்த தனினா தனித்திருத்தல். இந்த தனினா தனிமையா இருக்கல். தனிமையா இருக்கும் போது நம்ம அமைதியா இருப்போம், அப்ப அடங்கு. அதுக்கப்புறம் 22 துணினா சீலை அப்படின்னு சொல்லியும், இந்த துணினா துன்பம், கோபம், அச்சம். அடுத்து வந்து 23 கிண்ணம்னா சிறு பாத்திரம், இந்த கிண்ணம்னா துன்பம். கிண்ணம்னா இது நம்மளுக்கு தெரியும், சிறு பாத்திரம். இந்த கிண்ணம்னா துன்பம். அடுத்து 24th கண்ணன்னா கிருஷ்ணன், இந்த கண்ணன்னா கர்ணன். மகாபாரதம் ஞாபகம் வச்சுக்கலாம், இதை வந்து கர்ணன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 25th வந்து திண்மை. திண்மைனா வலிமை, இந்த திண்மைனா தீமை. திண்மைனா ரொம்ப திடமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா, ரொம்ப வலிமையா இருக்காங்க. இந்த திண்மைனா தீமை. அடுத்து 26 வந்து வன்மை. வன்மைனா வளம், இன்னொன்று வந்து வழங்குதல். இந்த வன்மைனா வலிமை. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருத்தவங்க ரொம்ப வலிமையா இருக்கிறனாலதான் எல்லாத்துக்கும் அதாவது அவங்க கிட்ட செல்வ செழிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனாலதான் அவங்க வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து வழங்குதாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். வன்மைனா வலிமை, இந்த வன்மைனா வழங்குதல். அதுக்கப்புறம் 27th வந்து நானா கயிறு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த இது. இந்த நான்னா நம்மளை வந்து குறிப்பிடுதல், தன்னை வந்து குறிப்பிடுதல். இதை வந்து தன்மையிட பெயர் அப்படின்னு சொல்றோம். இதுவரை நான் பத்தி பார்த்தோம். இப்ப வந்து குண்டுலாம், குச்சிலாம், சிறப்புலாம், இதோட மீனிங்கை வச்சு பார்க்க போறோம். அழகு.
அழகுனா பறவையோட மூக்கு, இந்த அழகுனா பெண்மயில், இந்த அழகுனா கவின் வனப்பு எழில். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி இருந்து போவோம். அழகுனா ரொம்ப அழகா இருக்காங்க. எது வந்து பாக்கெட்ல மழை பெய்யும் போதுல எது ஆடும்னா ஆண்மயில் தான் ஆடும். இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து பெண்மயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து நம்ம பேர்ட்ஸை பற்றி தான் சொல்கிறோம். அப்போ இந்த அழகுனா பறவையோட மூக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அலைனா கடல் அலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். இன்னொன்று வந்து அலைந்து திரிதல். கடல் அலை வந்து எப்பவுமே அலை வந்துகிட்டே தான் இருக்கும், அது நிற்கவே நிற்காது. அதனால தான் அலைந்து திரிதல் அப்படின்னு இன்னொரு மீனிங் இருக்கு. இந்த அலைனா கூப்பிடுதல், ஒருத்தவங்களை வந்து அழைக்கிறது. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இந்த அலைனா புற்று, தயிர், பிசை. அதுக்கப்புறம் தேர்டு இலைனா மரம், செடி, கொடி, ஏதாவது ஒரு இலை. இந்த இலைனா மெலிந்து போதல். இந்த இலைனா எதையாவது ஒன்று செய், இல்லாட்டி நூலோட இலை. இதை வந்து நம்ம ப்ரீவியஸாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் குழினா குளித்தல். இந்த சிறப்புலானா பள்ளம். அடுத்து ஃபிஃப்த் வந்து சூழ்னா கற்பம். இந்த சூழ்னா சபதம். இந்த சூழ்னா சுற்றி கொள்ளுதல். அடுத்து சிக்ஸ்த் வந்து தலைனா சிரசு இல்லாட்டி முதன்மை. ஹெட்டை தான் வந்து நம்ம முதன்மை அப்படின்னு சொல்லுவோமா, அது இல்லாட்டி சிரசு. இந்த தலைனா கட்டுதல். இந்த தலைனா புல்லு இல்லாட்டி இலை. அடுத்து செவன்த் ஒன்று வந்து உழவு. உழவுனா தெரிதல். குச்சிலானா வேவுபார். அதுக்கப்புறம் உழவுனா பயிர் தொழில். அதாவது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பயிர் செய்யும் போதுல வேவு பார்த்து தெரியணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது பயிர் போட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது பூச்சி வண்டி ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அப்போ வேவு பார்க்குறோம். வேவு பார்க்குறனால நம்ம என்ன பண்ணுறோம், அலையிறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து எயிட் வந்து உலைனா கொதிகலன். ஏதாவது சமைக்கிறக்கு உழவை அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த இது. இந்த உலைனா சேரு இல்லாட்டி பிடரி மயில். இந்த உலைனா ரொம்ப பாடுபடுதல், உழைப்பு, அப்படி இல்லாட்டி மான். அதுக்கப்புறம் நைன்த் ஒன்று வந்து தாள்னா நாக்கு. இந்த தாள்னா திருவடி. இந்த தாள்னா தாப்பால். அதுக்கப்புறம் டென்த் ஒன்று வந்து தாலினா குழம்பு தாலி இல்லாட்டி இது வந்து ஒரு வகை பனைனா மரம். அதுக்கப்புறம் தாலி சிறப்புலானா குடம். இன்னொன்று வந்து வாயக்கன்ற பாண்டம். இன்னொன்று வந்து வாயக்கன்ற பாண்டம். அதுக்கப்புறம் தாலினா இது வந்து நம்மளுக்கே தெரியும், கணவன் மனைவிக்கு கட்டுற சின்னம். அதுக்கப்புறம் எல்னா சூரியன். இந்த எல்னா எண்ணெய் வித்து. இந்த எள்ளுனா நம்மளுக்கு தெரியும் எண்ணெய் வித்து. எள்ளுல இருந்து தான் அது வந்து நல்லெண்ணெய் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த எள்ளுனா சூரியன். அடுத்து 12 களினா உணவு. இந்த களினா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம சாப்பாடு சாப்பிடும், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் போது நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போமா, அது. அதுக்கப்புறம் களினா கோல், தடி, மிகுதி. அதுக்கப்புறம் 13th வந்து ஒளினா நம்மளுக்கு தெரியும் சவுண்டு இல்லாட்டி ஓசை. இந்த ஒளினா லைட், வெளிச்சம் இல்லாட்டி. அதுக்கப்புறம் இன்னொன்று மீனிங் வந்து பதுங்கிக்கொள், ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோமா. இந்த ஒளினா நீக்கு, அழித்து விடு, தொலைத்து விடு. அவங்கள வந்து ஒளி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இது. அதுக்கப்புறம் 14th நலிவுனா நோய். இந்த நலிவுனா செறிவு இல்லாட்டி மிகுதி. அதுக்கப்புறம் 15th மால்னா திருமால், பெருமை. இந்த மால்னா இர. அதுக்கப்புறம் 16th கலைனா ஏதாவது ஒரு வித்தை இல்லாட்டி கவின் கலைகள் இல்லாட்டி கலைந்து போதல். கலைனா ஏதாவது ஒரு வித்தை இல்லாட்டி கலைஞ்சு போதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலைனா வயல்ல களை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்னா. நீக்கு வயலில் களை எடுத்தல். முகத்தின் ஒளி பயிர்களை களை எடுத்தல் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த கலைனா மூங்கில், கரும்பு கலை அப்படின்னு சொல்லுவோமா அந்த இது. அதுக்கப்புறம் 17th வந்து வலினா உடம்பு வலி இல்லாட்டி வலிக்கிறது.
இந்த வழினா காற்று, இந்த வழினா நம்மளுக்கு பாதைன்னு தெரியும். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம பாதையில நடந்து போயிட்டு இருக்கும் போதுல காற்றை சுவாசிப்போம். நம்ம ரொம்ப தூரம் நடந்து போனா நம்மளுக்கு கால் வலிக்குமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 18th வந்து கிளவினா சொல், இந்த கிளவினா முதியவர். கிளவினா சொல்லுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இலக்கணத்துல. கிளவின்ற பொருளுக்கு மீனிங்னா சொல்லு, இந்த கிளவினா முதியவர். அடுத்து வந்து 19 வந்து வளம். வளம்னா திசை, இந்த வளம்னா செல்வம். அடுத்து 20th கிளினா அச்சம் பயம், கிளினா பறவை. இந்த கிளினா பறவை, இந்த கிளினா அச்சம் பயம். அதுக்கப்புறம் கிளினா கோடு கிழித்தல், துண்டாக கிழித்தல். அதுக்கப்புறம் 21 வந்து வலை. வலைனா மீன்பிடி வலை, இந்த வலைனா பொந்து இல்லாட்டி வளையல் இல்லாட்டி வளைவு. இந்த வலைனா சுரப்புன்னை மரம், இது வந்து ஒரு மரத்தோட பேரு. அடுத்து 22 வந்து வால். வால்னா விலங்கோட உறுப்பு. இது நம்மளுக்கே தெரியும், நாய்வால் அப்படி சொல்லுவோமா, அப்ப விலங்கோட உறுப்பு. இன்னொரு மீனிங் வந்து வெண்மை. இந்த வால்னா நம்ம வந்து எதையாவது ஒண்ணு அறுக்கிற கருவி. இந்த வால்னா உயிரோடு இரு பிழைத்திரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 23 வந்து குளவி. குளவினா வண்டினம். இந்த குளவினா அம்மி. அடுத்து 24 குளம்னா நம்மளுக்கே தெரியும் இனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளம்னா நீர்நிலை அப்படின்னு சொல்லுவோமா, அந்த இது. அதுக்கப்புறம் 25th வந்து அழகு. அழகுனா அலங்காரம் இல்லாட்டி அணி, எதையாவது ஒண்ணு வந்து போடு. இந்த அழகுனா காட்டுக்கோழி, இந்த அழகுனா அளவை கூறு, அதாவது எவ்வளவு சைஸ் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த இது. 26னா விழினா அழைப்பு, இந்த விழினா நம்மள கண்ணோட விழி, கண்ணாலே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோமா, கண்விழி. விழினா கண்விழி, இந்த விழினா அழைப்பு. அடுத்து 27 குலைனா கொத்து, இந்த குலைனா குண்டலம். இந்த குலைனா குண்டலம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதா இருக்கும். குண்டலம் வந்து ஒரு பெரிய உருண்டையா இருக்கும், அது கொத்தா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். 28 வந்து பொழிகின்ற. பொழிகின்றன ஏதாவது ஒண்ணு வந்து தருகின்றன. இந்த பொழிகின்றனா சிறந்து விளங்கிய. அடுத்து வந்து 29th விலைனா ஒரு பொருளோட பிரைஸ். இது ப்ரீவியஸாவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த விலைனா ஏதாவது ஒண்ணு உண்டாக்குதல், இந்த விலைனா விரும்பு. அடுத்து வாழைனா இளம்பெண், இந்த வாழைனா மீன் வகை, வாழைனா மர வகை. இது வந்து வாழை மரம் அப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து வாழை மீன். இந்த வாழைனா இளம்பெண். இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் 31 வந்து ஆள்னா மரம், இந்த ஆள்னா நபர், இந்த ஆள்னா வந்து கடல்ல மூழ்குதல். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இந்த வார்த்தை பிளஸ் அதோட மீனிங்கை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். இதுல இருந்து ஓரளவு வந்துடும். ஏன்னா இது எப்படி கேட்பாங்கன்னா, இது குளம் அப்படின்னு கொடுத்துட்டு இனம் அப்படின்னு கொடுப்பாங்க, இன்னொரு குளம் கொடுத்துட்டு நீர்நிலை, இல்லாட்டி இதுக்குள்ளேயே வந்து பொருளை வந்து மீனிங்கை வந்து மாற்றி கொடுக்கலாம். மாற்றி கொடுத்து எது கரெக்டான ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு நியூ டாப்பிக்கோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.